நெடுந்தீவு மக்களில் அடிப்படை தேவைகளை வலியுறுத்தி ஏப்ரல் 24ஆம் தேதி மாபெரும் போராட்டம். முன்னாள் எம்பி சந்தன கத்ரே ஆராய்ச்சி சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது. வடக்கில் திணைக்களங்களை கண்காணிப்பதற்கு விசேட குழு, ஆளுநர் நடவடிக்கை. வாந்தி எடுத்த சிறுமி மூச்சு திணறி பலி, யாழ்ப்பாணத்தில் பெரும் சோகம். திடீர் சுகையினத்தால் பிள்ளையான் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதி. ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு ஈரானிடம் சீனா கோரிக்கை. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் மோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் நெடுந்தீவு மக்கள் நீண்டகாலமாக எதிர்கொண்டு வரும் குடிதண்ணீர், போக்குவரத்து, கல்வி மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை வலியுறுத்தி எதிர்வரும் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணியளவில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். இது தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்றது. இதன்போது நெடுந்தீவு சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தமது கோரிக்கைகள் அடங்கிய உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிட்டனர். அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில், நெடுந்தீவில் உள்ள 1418 குடும்பங்களில் 688 குடும்பங்களுக்கு மாத்திரமே நீர்வளங்கள் சபை மூலம் குடிதண்ணீர் வழங்கப்படுகிறது. இதில் 488 குடும்பங்களுக்கு சாராப்பேட்டை பகுதியில் இருந்து வழங்கப்படும் நீர் தற்போது உவர்தன்மையுடையதாக மாறியுள்ளது. எஞ்சிய 730 குடும்பங்களுக்கு எந்தவித நீர் இணைப்புகளும் இல்லை. முறையற்ற நீர் சுரண்டலால் நிலத்தடி நீர் மாசடைந்து வருவதோடு மக்கள் குடிநீருக்காக நாளாந்தம் அல்லல் படும் சூழல் உருவாகியுள்ளது. நெடுந்தீவுக்கான கடல் போக்குவரத்திற்கு பொறுப்பான வீதி அபிவிருத்தி அதிகார சபை தனது கடமையில் இருந்து தவறிவிட்டதாக மக்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். வடதாரகை திருத்த வேலைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் நெடுந்தாரகை எப்போது பழுதடையும் என தெரியாத நிலையில் இயங்குகிறது. 50 ஆண்டுகால வரலாற்று பின்னணி கொண்ட குமுதினி படகு கடந்த 3 மாதங்களாக செயலிழந்துள்ளது. பல கோடி ரூபாய் செலவிடப்படும் அதன் இயந்திரங்கள் முறையாக திருத்தப்படவில்லை. இதனால் நோயாளிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சொல்லோனா துயரங்களை சந்தித்து வருகின்றனர். இந்த நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து பொறுப்பு கூற வேண்டிய திணைக்களங்கள் மற்றும் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 2026-4-24 என்று முன்னெடுக்கப்படவுள்ள இந்த போராட்டத்துக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழும் நெடுந்தீவு மக்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என அந்த அறிக்கையில் கோரப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன கத்ரே ஆராய்ச்சி அபாயகரமான ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் இருந்து T56 ரக துப்பாக்கி, பயன்படுத்தப்படும் 2 மெகசீன்கள், அதற்குரிய 221 தோட்டாக்கள் மற்றும் ஒரு கைக்குண்டு என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்தனர். நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட பிடியாணை ஒன்றினூடாக முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே குறித்த ஆயுதங்களுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். வடக்கு மாகாண சபையின் கீழ் இயங்கும் திணைக்களங்களின் செயற்பாடுகளை கண்காணிக்கவும் பொதுமக்கள் முன்வைக்கும் முறைப்பாடுகள் குறித்து முறையான விசாரணைகளை முன்னெடுக்கவும் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் விசேட குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ண வேதநாயகனுக்கும் இடையிலான முதற்கட்ட கலந்துரையாடல் நேற்றைய தினம் புதன்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது ஆளுநர் முக்கிய வழிகாட்டுதல்களை வழங்குகையில், மாகாண சபை நிர்வாகத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவது, அரசு சபைகள் எந்தவித தடங்களுமின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்வதுமே இந்த குழு உருவாக்கத்தின் பிரதான நோக்கமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய ஆளுநர் செயலகத்திற்கு தினமும் ஏராளமான முறைப்பாடுகள் கிடைக்கின்றன. இவை குறித்து அந்தந்த திணைக்களங்களுக்கு அறிவுறுத்தினாலும் உரிய கால பகுதிக்குள் தீர்வுகள் எட்டப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியதின் பிரதான நோக்கம் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிப்பதாகும். எனவே இந்த குழு முன்னெடுக்கும் கள ஆய்வுகள் மற்றும் விசாரணைகளில் எந்தவித அரசியல் தலையீடுகளும் இருக்காது. நீங்கள் முழுமையான சுயாதீனத்துடன் செயற்பட முடியும். மாகாண சபைக்கு ஒதுக்கப்படும் நிதி வினைத்திறனான முறையில் செலவிடப்படுகின்றதா என்பதை இந்த குழு தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும். அத்துடன் அரசு அலுவலகங்களில் உத்தியோகத்தர்கள் கடமையில் இல்லாமை மற்றும் சேவைகள் வழங்க திட்டமிட்டு இழுத்தடித்தல் போன்ற பொதுமக்களின் முறைப்பாடுகள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றுக்குரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் வயிற்றுவலி மற்றும் வாந்தி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 8 வயது சிறுமியொருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முகமது ஜிகாட் பவிகா என்ற சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேற்படி சிறுமிக்கு கடந்த 13ஆம் தேதி வயிற்றுவலியுடன் வாந்தி ஏற்பட்டது. இதனையடுத்து ஆரம்பத்தில் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் நேற்றைய தினம் அதிகாலை மீண்டும் வயிற்றுவலி மற்றும் வாந்தி ஏற்படவே அதிகாலை 4:30 மணியளவில் சிறுமி யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்துள்ளார். சிறுமிக்கு குடல் வளரி பாதிப்பு ஏற்பட்டால் கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர் வாந்தி எடுத்த வேளையில் வாந்தி பொருட்கள் எதிர்பாராத விதமாக சுவாச குழியினுள் சென்றமையினால் ஏற்பட்ட மூச்சு திணறலே மரணத்துக்கு காரணம் என உடற்கூற்று பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் திடீர் சுகையினம் காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த தகவலை சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். சுகையினம் காரணமாக நேற்றைய தினம் பிற்பகல் அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் எனவும் தற்போது அவர் அங்குள்ள மருத்துவமனைகளின் விசேட கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையில் வழமையான கப்பல் போக்குவரத்தை மீள கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சீனா ஈரானிடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. சீனா வெளியுறவு அமைச்சர் மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஆகியோருக்கிடையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போதே இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஒரு சர்வதேச கடல் வழிப்பாதை என்பதால் அங்கு கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதேவேளை நீரிணையை அண்மித்துள்ள நாடு என்ற ரீதியில் ஈரானின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் சட்டபூர்வமான உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். பிராந்தியத்தில் அமைதி மற்றும் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு சீனா தொடர்ந்தும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்குவது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. செய்திகளின் நிறைவாக வேண்டும் தலைப்புச் செய்திகள். நெடுந்தீவு மக்களில் அடிப்படை தேவைகளை வலியுறுத்தி ஏப்ரல் 24ஆம் தேதி மாபெரும் போராட்டம். முன்னாள் எம்பி சந்தன கத்ரே ஆராய்ச்சி சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது. வடக்கில் திணைக்களங்களை கண்காணிப்பதற்கு விசேட குழு, ஆளுநர் நடவடிக்கை. வாந்தி எடுத்த சிறுமி மூச்சு திணறி பலி, யாழ்ப்பாணத்தில் பெரும் சோகம். திடீர் சுகையினத்தால் பிள்ளையான் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதி. ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு ஈரானிடம் சீனா கோரிக்கை. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.